அவருக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். Begin to thank God. நீங்க அதுக்காக நன்றி சொல்லுங்க. காருக்காக நீங்க காருக்காக நன்றி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Somebody sees me. எனக்கு சில பார்த்தாங்க. ஆனா ஏசி கிடையாது. Microwave. அதாவது அதாவது பயங்கர சூடு உண்டாகும். Or what we say sweat. அதாவது வேர்த்துட்டே இருக்கும், சூடா இருக்கும் கார், ஏசி இல்ல. If you put this bottle, பாருங்க அந்த பாட்டில நான் போட்டேனா inside that van, அந்த வேனுக்குள்ள போட்டா this bottle will see you will it will show you design. பாருங்க அந்த பாட்டில் கூட என்ன ஆகுனா சூடாயிரும். Design. அதாவது மாறும். It will go like this. Yes மாறிடும். Hallelujah. Hallelujah. In that hot, பாருங்க அந்த சூடுல we were serving God. அந்த சூடுலயே நாங்க என்ன செய்வோம்? தேவனுக்காக ஊழியம் செய்வோம். We were going for ministry. நாங்கள் ஊழியம் செய்வோம். In 10th class, நான் 10வது படிக்கும் பொழுது when I went in that car, பாருங்க அந்த கார்ல நான் போன பொழுது my friends, என்னுடைய நண்பர்கள், my colleagues, என்னுடைய கூட இருக்கிறவங்க began to insult me. அவங்க எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க. Gunda car coming. அதாவது குண்டா கார் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. Kidnapping car. அதாவது அங்க கிட்னாப் பண்ற கார் வருதுன்னு சொல்லுவாங்க. I told, நான் சொன்னேன், no problem. பரவாயில்லை, பிரச்சனை ஒண்ணு இல்ல. One day you will see. நீங்க ஒரு நாள் பார்ப்பீங்க. One day you will see. நீங்க ஒரு நாள் பார்ப்பீங்க. Then somebody will think. அப்போ சில யோசிச்சாங்க, what you will see. நீங்க என்ன பார்ப்பீங்க? Hallelujah. Hallelujah. One day, ஒரு நாள், last year, கடந்த வருடம், I began to tell God, நான் தேவனிடத்துல சொன்னேன், I am fed up of this car. நான் இந்த கார்னால எனக்கு மிகவும் கஷ்டப்பட்டுட்டேன். Hallelujah. Hallelujah. No AC. No AC கிடையாது. Very hot. ரொம்ப சூடுதான். And I don't like. எனக்கு அது பிடிக்கல. No, I don't like. எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. It was used for ministry. ஆனா அது ஊழியத்துக்கு பயன்பட்டது. It went to 2 lakh kilometers. That car. அந்த கார் மூலமா நாங்க 2 லட்சம் கிலோமீட்டர் போயிட்டோம். Hallelujah. Miracle. அது அற்புதம் தான். It's a miracle. அது மிகப்பெரிய அற்புதம். After that what happened? பாருங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? I began to thank God. நான் தேவனுக்கு நன்றி கூறினேன். Thank you God. ஆண்டவரே நன்றி. Every day. ஒவ்வொரு நாளும் Thank you God. ஆண்டவரே உமக்கு நன்றி. I got a new car. நான் ஒரு புதிய காரை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. I got a new car. நான் ஒரு புதிய காரை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. I got a new car. நான் ஒரு புதிய காரை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. ஆண்டவரே நன்றி. 3 months. 3 மாதத்துல 3 months. 3 மாதத்துல I was thanking God. நான் ஆண்டவருக்கு நன்றி கூறினேன். Thanking God. நான் ஆண்டவருக்கு நன்றி கூறினேன். Some people will say, பாருங்க சில ஜனங்கள் சொன்னாங்க, 5 days 5 நாள்ல car not coming. கார் வரலையே. Prophet told car coming. தீர்க்கதரிசி சொன்னாரு கார் வரும்னு. Car not coming. கார் வரலையேன்னு சொன்னாங்க. False prophet. பொய் சொல்றது. Hallelujah. சொன்னாங்க. False prophet. பொய் தான் அப்படி. Nobody will say I am false. பாருங்க யாருமே சொல்லாதீங்க நான் பொய் அல்ல. But they will say false prophet. ஆனா அவங்க சொன்னாங்க ஃபால்ஸ், பொய். What did you do? நம்ம என்ன சொல்லுவோம்? What did you do? நம்ம என்ன செய்யறது? Did you pray? நீங்க ஜெபம் பண்ணீங்களா? Did you fast? நீங்க உபவாசம் இருந்தீங்களா? Did you declare? நீங்க உறுதி கூர்ந்தீங்களா? Did you thank? நீங்க நன்றி கூர்ந்தீங்களா? No. இல்ல. But he said that's why it is going to happen. அவர் சொல்றாரு நடக்கும். Without prayer, ஜெபம் இல்லாம nothing will happen. ஒண்ணுமே நடக்காது. நீங்க ஜெபம் பண்ணு. Are you listening? புரியுதா? கவனிச்சீங்களா? Are you listening? புரியுதா? Without prayer, நீங்கள் ஜெபம் இல்லாமல், without declaration, நீங்கள் உறுதி கூறாமல் nothing will happen. எதுவுமே நடக்காது. Hallelujah. Hallelujah. And then what happened? அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? I am thanking God. நான் தேவனுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருந்தேன். கர்த்தருக்கு நன்றி கூறிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு புதிய காரை கொடுத்ததற்காக. ஆனா எனக்கு தெரியல எங்க இருந்து வரும்னு தெரியும். Hallelujah. Hallelujah. Some people will say, பாருங்க சில ஜனங்கள் சொல்வாங்க, money. பணம். But I will say, நான் சொல்லுவேன், not money. பணம் இல்ல. Begin to thank God. நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. 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 You know, after 3 months, பாருங்க உங்களுக்கு தெரியுமா 3 மாசம் கழிச்சு my father got a call. எனக்கு என்னுடைய தகப்பனார்ட்ட இருந்து ஒரு கால் வந்தது. Somebody told, கர்த்தர் சில ஜனங்க சொன்னாங்க, get a new car. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நீங்க புதிய காரை பெறுவீங்கன்னு. Get the money. இப்ப பணம் வருது. He took the car. இப்ப உங்களுக்காக நான் காரை கொண்டு வந்தேன். Cash. நாங்க பணத்தை கொடுத்து நாங்க காரை பெற்றுக்கொண்டோம். No loan. பாருங்க, no loan. பணம் அதாவது கடனே இல்லாம காரை பெற்றுக்கொண்டோம். எல்லாரும் காரங்களை தெரிவிக்கிறாங்க. Now we have a brand new car. இப்பொழுது எங்களுக்கு புதிய கார் இருக்கிறது. We have a brand new car. இப்பொழுது எங்களுக்கு புதிய கார் இருக்கிறது. It's a blessing. பாருங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். Hallelujah. அது praise. Hallelujah.
எஸ் Amen. ஆமென். Do you know how Brezza look like? பாருங்க, உங்களுக்கு பிரஸ்ஸா என்கிற கார் உங்களுக்கு Very தெரியுமா? nice car. நல்ல பெரிய கார். Hallelujah. ஹalleluya. I am not, satisfied with it. நான் அதனால நான் சந்தோஷப்படல. Yesterday I saw BMW X1. பாருங்க, நான் நேத்து BMW X1 ஐ பார்த்தேன். I am now thanking God for இப்பொழுது BMW நான் X1. அதற்காக BMW X1க்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. After that I want Lamborghini Urus. பாருங்க, அதற்கு பிறகு நான் லம்பக்கினி காரை நான் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். If my father got a jet, I want a jet also. பாருங்க, என்னுடைய தகப்பனார் ஜெட்டை பெற்றுக்கொண்டு நானும் விமானத்தை பெற்றுக்கொள்வேன். Somebody will say it is a pride. பாருங்க, சில சொல்லுவாங்க அது பெருமைன்னு சொல்லுவாங்க. I don't want for pride. அது பெருமைக்காக அல்ல. I want to serve God through that. பாருங்கள், அதன் மூலமாய் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக. Why I need jet? ஏன் எனக்கு ஜெட் தேவைனா? I want to fly countries. பாருங்க, நான் தேசங்களை விட்டு தேசங்கள் And I want to செல்வதற்கு. preach the gospel. நான் அப்பொழுது நான் அங்கே போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக. Why I want BMW? எதற்காக எனக்கு BMW வேணும்? When you sit in a normal car, பாருங்க, நீங்க நார்மல் கார்ல உட்காரும் பொழுது you will be so tired. கொஞ்சம் நீங்க அதாவது ரொம்ப உங்களுக்கு டயர்டு ஆகும். But when you sit in that car, நீங்க BMW ல உட்காரும் பொழுது you will not get tired. நீங்க டயர்டே ஆக மாட்டீங்க. Wonderful energy. ஏனென்றால் உங்களுக்கு சக்தி இருக்கும், எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி இருக்கும். When you get out, நீங்க அதை விட்டு வெளியேறும் பொழுது 50 people will see you. நீங்க 50 ஜனங்க பாப்பாங்க. Hallelujah. ஹalleluya. Are you understanding? உங்களுக்கு புரிகிறதா? Glory of the Lord will come. தேவனுடைய மகிமை உங்கள் மேல வருகிறது. Hallelujah. ஹalleluya. The glory of God. பாருங்க, தேவனுடைய மகிமைக்காக We need finance. பாருங்க, நாங்கள் ஃபைனான்ஸ் எடுக்கவில்லை. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். Next time when I come here, பாருங்க, நான் அடுத்த முறை இந்த இடத்துக்கு வரும் பொழுது I don't want you to sit like a no. நீங்க அப்படியே அமைதியா இருக்க நான் விரும்பல. அடுத்த முறை நான் வந்து பார்க்கும் பொழுது You need to be energetic. நீங்க அடுத்த முறை நான் வந்து உங்களை பார்க்கும் பொழுது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு நல்ல சக்தியில நீங்க அல்லேலூயா சொல்லணும். This is not a normal church. இது நார்மல் சர்ச் அல்ல, Prophetic church. இது சாதாரண சபை அல்ல, இது தீர்க்கதரிசன சபை. சொன்னதை நிறைவேற்றுகிற சபை. சொன்னது நிறைவேறும். தேவன் சொன்ன காரியம் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில. நிறைவேறுகிற சபை. Hallelujah. ஹalleluya. You know, உங்களுக்கு தெரியுமா, today we are going to pray இப்ப நாம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் for the barriers. எல்லா தடைகள் உடைவதற்காக ஜெபம் பண்ண போறோம். Hallelujah. Are you ready? Are you ready? ஜெபம் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடி? Are you ready? என் வாழ்க்கையில இருக்கிற தடை உடையணும். தடை உடையணும். Broken today. சரியா? இருக்கிறவங்க எத்தனை பேர்? Every people. அவருக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். Begin to thank God. நீங்க அதுக்காக நன்றி சொல்லுங்க. காருக்காக நீங்க காருக்காக நன்றி சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Somebody sees me. எனக்கு சில பார்த்தாங்க, ஆனா ஏசி கிடையாது. Microwave. அதாவது அதாவது பயங்கர சூடு உண்டாகும். Or what we say, sweat. அதாவது வேர்த்துட்டே இருக்கும், சூடா இருக்கும் கார், ஏசி இல்ல. If you put this bottle, பாருங்க, அந்த பாட்டில நான் போட்டேனா inside that van, அந்த வேனுக்குள்ள போட்டா this bottle will see you will it will show you design. பாருங்க, அந்த பாட்டில் கூட என்ன ஆகுனா சூடாயிரும். Design. அதாவது மாறும். It will go like yes this. yes மாறிடும். Hallelujah. Hallelujah. In that hot, பாருங்க, அந்த சூடுல we were serving God. அந்த சூடுலயே நாங்க என்ன செய்வோம்? தேவனுக்காக ஊழியம் செய்வோம். We were going for ministry. நாங்கள் ஊழியம் செய்வோம். In 10th class, நான் 10வது படிக்கும் பொழுது when I went in that car, பாருங்க, அந்த கார்ல நான் போன பொழுது my friends, என்னுடைய நண்பர்கள், my colleagues, என்னுடைய கூட they இருக்கிறவர்கள் began to insult me. அவங்க எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க. Gunda car coming. அதாவது குண்டா கார் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. Kidnapping car. அதாவது அங்க கிட்னாப் பண்ற கார் வருதுன்னு சொல்லுவாங்க. I told, நான் சொன்னேன், no problem. பரவாயில்ல, பிரச்சனை ஒண்ணு இல்ல. One day you will see. நீங்க ஒரு நாள் பார்ப்பீங்க. One day you will see. நீங்க ஒரு நாள் பார்ப்பீங்க. Then somebody will think. அப்போ சில யோசிச்சாங்க, What you will see? நீங்க என்ன பார்ப்பீங்க? Hallelujah. ஹalleluya. One day, ஒரு நாள் last year, கடந்த வருடம் I began to tell God, நான் தேவனிடத்துல சொன்னேன், I am fed up of this car. நான் இந்த கார்னால எனக்கு மிகவும் நான் கஷ்டப்பட்டுட்டேன். Hallelujah. ஹalleluya. No AC. நோ ஏசி கிடையாது. Very hot. ரொம்ப சூடுதான். And I don't like. எனக்கு அது பிடிக்கல. No, I don't like. எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. It was used for ministry. ஆனா அது ஊழியத்துக்கு பயன்பட்டது. It went to 2 lakh kilometers. That car. அந்த கார் மூலமா நாங்க 2 லட்சம் கிலோமீட்டர் போயிட்டோம். Hallelujah. Miracle. அது அற்புதம் தான். It's a miracle. அது மிகப்பெரிய அற்புதம்.
After that, what happened? பாருங்க அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? I began to thank God. நான் தேவனுக்கு நன்றி கூறினேன். Thank you, God. ஆண்டவரே நன்றி. Every day. ஒவ்வொரு நாளும் Thank you, God. ஆண்டவரே உமக்கு நன்றி. I got a new car. நான் ஒரு புதிய காரை பெற்றுக்கொண்டதற்காக I நன்றி. got a new car. நான் ஒரு புதிய காரை பெற்றுக்கொண்டதற்காக I got நன்றி. a new car. நான் ஒரு புதிய காரை பெற்றுக்கொண்டதற்காக Thank you, நன்றி. God. ஆண்டவரே நன்றி. 3 months. 3 மாதத்துல 3 months. 3 மாதத்துல I was thanking God. நான் ஆண்டவருக்கு நன்றி கூறினேன். Thanking God. நான் ஆண்டவருக்கு நன்றி கூறினேன். Some people will say, பாருங்க சில ஜனங்கள் சொன்னாங்க 5 days. 5 நாள்ல Car not coming. கார் வரலையே. Prophet told car coming. தீர்க்கதரிசி சொன்னாரு கார் வரும்னு. Car not coming. கார் வரலையேன்னு சொன்னாங்க. False prophet. பொய் சொல்றது. பொய் Hallelujah. சொல்றதுன்னு சொன்னாங்க. False prophet. பொய் தான் அப்படின்னு. Nobody will say I am false. பாருங்க யாருமே சொல்லாதீங்க நான் பொய் அல்ல. But there is a false prophet. ஆனா அவங்க சொன்னாங்க ஃபால்ஸ் பொய் What பொய்னா. did you do? நம்ம என்ன சொல்லுவோம்? What did you do? நாம என்ன செய்யறது? Did you pray? நீங்க ஜெபம் பண்ணீங்களா? Did you fast? நீங்க உபவாசம் இருந்தீங்களா? Did you declare? நீங்க உறுதி கூர்ந்தீங்களா? Did you thank? நீங்க நன்றி கூர்ந்தீங்களா? No. இல்ல. But he said that's why it is going to happen. அவர் சொல்றாரு நடக்கும். Without prayer, ஜெபம் இல்லாம nothing will happen. ஒண்ணுமே நடக்காது. நீங்க ஜெபம் பண்ணு. Are you listening? புரியுதா? கவனிச்சீங்களா? Are you listening? புரியுதா? Without prayer, நீங்கள் ஜெபம் இல்லாமல், without declaration, நீங்கள் உறுதி கூறாமல் nothing will happen. எதுவுமே நடக்காது. Hallelujah. ஹalleluya. And then what happened? அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? I am thanking God. நான் தேவனுக்கு நன்றி Thank கூறிக்கொண்டே you God for new car. நான் கர்த்தருக்கு நன்றி கூறிக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே எனக்கு புதிய காரை I don't know from where it is coming. ஆனா எனக்கு தெரியல எங்க இருந்து வரும்னு தெரியாது. Hallelujah. ஹalleluya. Some people will say, பாருங்க சில ஜனங்கள் சொல்வாங்க money. பணம் பணம் பணம். But I will say, நான் சொல்லுவேன் not money. பணம் இல்ல. Begin to thank God. நீங்க கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. You know, after 3 months, பாருங்க உங்களுக்கு தெரியுமா 3 மாசம் கழிச்சு my father got a call. எனக்கு என்னுடைய தகப்பனார்ட்ட இருந்து ஒரு கால் வந்தது. Somebody told, கர்த்தர் சில ஜனங்க சொன்னாங்க get a new car. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நீங்க புதிய காரை பெறுவீங்கன்னு. Get the money. இப்ப பணம் வருது. He took the car. இப்ப உங்களுக்காக நான் காரை கொண்டு In வந்தேன். cash. நாங்க பணத்தை கொடுத்து நாங்க காரை பெற்றுக்கொண்டோம். No loan. பாருங்க நோ லோன். பணம் அதாவது கடனே இல்லாம காரை பெற்றுக்கொண்டோம். எல்லாரும் காரங்களை தெரிவிக்கிறாங்க. Now we have a brand new car. இப்பொழுது எங்களுக்கு புதிய கார் இருக்கிறது. We have a brand new car. இப்பொழுது எங்களுக்கு புதிய கார் இருக்கிறது. It's a blessing. பாருங்க அது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். Hallelujah. அது praise God. Hallelujah. Yes. Amen. Amen. Do you know how Brezza look like? பாருங்க உங்களுக்கு பிரசாங்கிற கார் உங்களுக்கு தெரியுமா? Very nice car. நல்ல பெரிய கார். Hallelujah. ஹalleluya. I am not satisfied with it. நான் அதனால நான் சந்தோஷப்படல. Yesterday I saw BMW X1. பாருங்க நான் நேத்து BMW X1 ஐ பார்த்தேன். I am now thanking God for இப்பொழுது நான் அதற்காக BMW X1க்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. ஹalleluya. After that I want Lamborghini Urus. பாருங்க அதற்கு பிறகு நான் லம்பர்கினி காரை நான் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். If my father got a jet, I want a jet also. பாருங்க என்னுடைய தகப்பனார் ஜெட்டை பெற்றுக்கொண்டு நானும் விமானத்தை பெற்றுக்கொள்வேன். Somebody will say it is a pride. பாருங்க சில சொல்லுவாங்க அது பெருமைன்னு சொல்லுவாங்க. I don't want for pride. அது பெருமைக்காக அல்ல. I want to serve God through that. பாருங்கள் அதன் மூலமாய் நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்காக. Why I need jet? ஏன் எனக்கு ஜெட் தேவைனா? I want to fly countries. பாருங்க நான் தேசங்களை விட்டு தேசங்கள் And I want to செல்வதற்கு. preach the gospel. நான் அப்பொழுது நான் அங்கே போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக. Why I want BMW? எதற்காக எனக்கு BMW வேணும்? When you sit in a normal car, பாருங்க நீங்க நார்மல் கார்ல உட்காரும் பொழுது you will be so tired. கொஞ்சம் நீங்க அதாவது ரொம்ப உங்களுக்கு டயர்ட் ஆகும். But when you sit in that car, நீங்க BMW ல உட்காரும் பொழுது you will not get tired. நீங்க டயர்டே ஆக மாட்டீங்க. Wonderful energy. ஏனென்றால் உங்களுக்கு சக்தி இருக்கும். எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி இருக்கும். When you get out, நீங்க அதை விட்டு வெளியேறும் பொழுது 50 people will see you. நீங்க 50 ஜனங்க பாப்பாங்க. Hallelujah. ஹalleluya. Are you understanding? உங்களுக்கு புரிகிறதா? Glory of the Lord will come. தேவனுடைய மகிமை உங்கள் மேல வருகிறது. Hallelujah. ஹalleluya. The glory of God. பாருங்க தேவனுடைய மகிமைக்காக We need finance. பாருங்க நாங்கள் ஃபைனான்ஸ் எடுக்கவில்லை. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். Next time when I come here, பாருங்க நான் அடுத்த முறை இந்த இடத்துக்கு வரும் பொழுது I don't want you to sit like a no. நீங்க அப்படியே அமைதியா இருக்க நான் விரும்பல. அடுத்த முறை நான் வந்து பார்க்கும் பொழுது You need to be energetic. நீங்க அடுத்த முறை நான் வந்து உங்களை பார்க்கும் பொழுது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு நல்ல சக்தியில நீங்க அல்லேலூயா சொல்லணும். This is not a normal church. இது நார்மல் சர்ச் அல்ல. Prophetic church. இது சாதாரண சபை அல்ல. இது தீர்க்கதரிசன சபை. சொன்னதை நிறைவேற்றுகிற சபை. சொன்னது நிறைவேறும். தேவன் சொன்ன காரியம் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில.
நிறைவேறுகிற சபை. Hallelujah. ஹalleluya. You know, உங்களுக்கு தெரியுமா, today we are going to pray இப்ப நாம ஜெபம் பண்ண போறோம் எல்லாரும். for the barriers. எல்லா தடைகள் உடைவதற்காக ஜெபம் பண்ண போறோம். Hallelujah. Are you ready? Are you ready? ஜெபம் பண்றதுக்கு எத்தனை பேர் ரெடி? Are you ready? என் வாழ்க்கையில இருக்கிற தடை உடையணும். தடை உடையணும். Broken today. இருக்கிறவங்க எத்தனை பேர்? Every person.